இன்றைக்கி முழுவதுமாக உங்கள் பிரச்சனை எல்லாம் ஒழிய போகுது. இன்றைக்கி முழுவதுமாக உங்கள் கட்டு கலர போகுது. விடுகின்ற பொழுது ஒரு அற்புத பொழுது, விடுகின்ற பொழுது அதிசய பொழுது. ஜெயம் கொடுக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அவர் உங்களை உள்ளங்கையில் பொறிச்சு வச்சிருக்கிறாரு. அதிசயங்களை காண பண்ண வைக்க போறாரு. ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஓகே, இப்போ எல்லாரும் இந்த நேரத்தில் யாரும் மேலையும் பார்க்கக்கூடாது, கீழையும் பார்க்கக்கூடாது, வடக்கையும் பார்க்க தெற்கையும் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு நிமிஷம் பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன், வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறேன், விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு நிமிடம் காத்திருங்க. அதாவது காத்திருப்பது, அதாவது தேவனிடத்தில் ஒரு அற்புதங்களை வாங்குவதற்கு காத்திருப்பது கூட ஒரு வகை ஜெபம்தான். அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எதுக்கு ஆயத்தமாகி காத்திருக்கிறது? அவற்றிலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வது காத்திருக்கிறது. ஒரு நிமிஷம் அப்படியே, ஒரு நிமிஷம் அப்படியே வரப்போது அப்படிங்கிற நினைப்பில் அப்படியே காத்துருங்க. அப்படியே அமைதியாக சிந்தனை வேற எந்த சிந்தனையும் போகக்கூடாது. நீங்கள் கேட்ட காரியத்துக்கு பதில் வரப்போகுது, நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில், அந்த நினைவில் அப்படியே காத்திருக்க பார்ப்பேன். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஏனோக்கு ஒரு பிள்ளைக்குட்டி பெற்ற ஒரு தகப்பேன். என்னது? அவர் ஒரு பியூர் பரிசுத்தவான் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு குடும்பஸ்தன். குடும்பஸ்தன்னா அவர் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பிள்ளைகளையும் பெற்று வளர்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு அதிக நேரம் தேவனோட நினைச்சுவார், பேசிக்கிட்டே இருப்பார். தேவனோட நினைச்சுவார், பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில செஞ்சுட்டு ஒன்றும் பயப்படாத, நீ என்ன பண்ணுற, இவன் கையை பிடிச்சல, வா என் இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சாகாமல் அடக்கம் பண்ணாமல் அவரை கையை பிடிச்சிட்டே நேராக பரலத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? கூட்டி போயிட்டார். பிரச்சனை இல்லாமல் கூட்டி போயிட்டார். அவர் அதுக்காண்டி பொண்டாட்டி பிள்ளைகள் அனாதை விட்டு போல, பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் செஞ்சுட்டு நல்லா எல்லாம் பண்ணிவிட்டு, என்ன நீ வா போதும் வா, நீ என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கியா, எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்க, அதனால் நானும் நீயா மாறிட்டோமா, ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, நீ பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் ஜெயம் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் பேசுகிற எனக்கு ஒன்றும் ஜெயம் இல்லை ஆண்டவரே. அப்படியா? வீட்டுக்கு செய்யணும் செஞ்சுட்டியா ஆண்டவரே? ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. அப்புறம் எப்படி ஆண்டவரே நீங்கள் 7 நாள் எப்படி ஆண்டவர் இந்த பூமியை படைச்சிங்க, எப்படி ஆண்டவரே அந்த மேகம் எப்படி ஆண்டவரே படைச்சிங்க? அதுவா எனக்கு, நீ ஏன் கவலைப்படுறவா சொல்லித்தரேன், இங்கே பாரு. அது போட்டு ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சமுத்திரத்தை படைச்சிங்க? அப்படியா? அதுவா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றா பேசி அப்புறம் அப்படியே பேசிகிட்டே இருந்தார். அப்படியே பேசிட்டு ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே இருந்துட்டு, சரி வா, பூமியிலே நான் இறங்கி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நிரந்தரமாக என்கிட்ட வந்துரு, அங்கே வச்சு கையை தட்டாப்பாக்கு. தேவனோடு சஞ்சரிப்பது ஒரு ஜெபம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அந்த நிலைமை, நம்மளுக்கு அப்படி இருக்காது. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் நடக்கும்போதும் போகும்போது வரும்போதும், இப்போ உங்கள் பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் நீங்களும் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. எங்கே போகிறீங்க? போகும்போது உம்முனா போவீங்க, வேணா டெஸ்ட்டுக்கு ஒரு 2 அக்கா மாரை பிடிச்சி ஒரு டெஸ்ட்டுக்கு சொல்லாமல் அவங்களேன்னு சொல்லாமல், ஏக்கா வாங்க நீங்கள் இந்த கடை மார்க்கெட் வரைக்கும் போய் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறான், ஒரு 2 கிலோ கத்திரிக்காய், 2 கிலோ வெண்டைக்காய், ஒரு 2 கிலோ தக்காளி
வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கேன். ஆனால் போகும்போது நடந்து போங்கக்கா. அப்படியா போவோம் அப்படின்ட்டு. சரி வா பையடு சாக்கடு வா போவோம். அப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். அப்புறம் என்ன, எத்தனை மணிக்கு என்னாச்சு? இன்றைக்கி சபையில் ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. நம்ம 2 வத்து மட்டும் கூப்பிட்டு போக சொல்லிட்டாரு. ஏன் பாஸ்ட்டுக்கு நம்ம மேலே மட்டும் என்ன ஒரு கண்ணு வந்துருச்சு? நம்ம 2 வத்து மட்டும் சொல்கிறாரு. என்ன கழுதியே தெரியல. அவங்க வீட்டில் வேணும் வச்சுருக்காங்க, அது வச்சுருக்கா, இது வச்சுருக்காங்க. அவன் கூட ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், குண்டா ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுவிட்டாங்க. அது இன்னொருத்தன் குண்டா ஒருத்தன் வந்திருக்கான். ஒருத்தன் பேர் என்ன, இந்த அவன் ஆல்வின் வந்திருக்கான். இவ்வளோ விட்டா இந்த இன்னொருத்தன் இருக்கான், கீபோர்டு போடுறவன் ஒல்லியாக இருக்கான், அவன் இருக்கான். இத்தனை பேர்த்த விட்டு போட்டு பொம்பளைகளை நம்ம 2 வத்து அனுப்புகிறாரு. என்னதான் நம்ம மேலே அவ்வளோ கோபம் தெரியல. ஏக்கா அது நடந்து போன்றாரு. இவர் கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாதுக்கா. சும்மா அப்படிலாம் அவரை பேசாத. சும்மா இருந்த நீ என்ன, எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க, 10 ஒரு வேன் வச்சுருக்காங்க, லோனை போட்டு வேன் வாங்கி வச்சுருக்குங்க. இவ்வளோ வச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் நம்ம 2 வத்து மட்டும் கடைக்கு அனுப்புகிறாரு. இருந்தாலும் இவர் ரொம்ப மோசம் பாஸ். அவர் சொல்லாது, சும்மா போக்கா அப்படின்னு போய் இப்படியே பேசிகிட்டே மார்க்கெட்டு வந்துடும். 2 கிலோ கத்திரிக்கா. என்னக்கா கத்திரிக்கா? இந்த எங்கள் ஊழியக்காரர் வாங்க வச்சா போடும். காசு எவ்வளோக்கா? எவ்வளோ வாங்கி அவர் கொடுத்துருக்காரு, 2000 கொடுத்துருக்காரு, நீ போடு. வாங்கிட்டு ஒரு ஆட்டோ அப்படி நல்ல ஆட்டோ அப்படி ஏதோ குடிச்சிட்டு போகுமா? டீ குடிச்சிட்டு போகுமா? இல்லை வேணாம், காசு குறையும். நான் தர்றேன், அந்த காசில் எடுக்காது. அந்த காசு எதுக்கு? அது நம்மளுக்கு பாவம், அது எடுக்காது, வா டீயை குடி. இப்படிலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? வருவாங்களா வருவாங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் தனியாக இப்படிப்பட்ட ஆள்கிட்ட சஞ்சரிக்கிறத காட்டிலும் நீங்கள் தனியாக அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே போகும்போது அப்படியே நேராக அப்படியே ஒரு மரத்தை பாருங்கள். ஆண்டவரே, இந்த மரம் கிட்டத்தட்ட 100 வருஷமாக இருக்குது. எப்படி ஆண்டவரே இந்த மரத்தை படைச்சிங்க? ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவரே, உண்மையிலே பெரிய ஆண்டவரே. அப்பா எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த செங்கடலை 2ஆக பிரித்து அதில் 10 லட்சம் மக்கள் கடலுக்கு நடுவில் நடந்து போனாங்க. அது அவங்க மட்டும் போனாலும் பரவாயில்ல. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. கோழி பயிர்த்து போகிறாங்க. அது எப்படி ஆண்டவரே? அந்த செங்கடல் பல கடலை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கடல் 2ஆக பிளக்கிறத என் கண்ணால் பார்க்கல, படத்தில் பார்த்துருக்கேன் ஆண்டவரே. ஆனால் எனக்கு தத்ரூமா பார்க்கணும் ஆசை. இன்னைக்கு நைட்டில் தூங்குறேன் ஆண்டவரே. அந்த கனவுல அந்த செங்கடல் பிளக்கிறது எனக்கு அப்படியே எப்படி நீங்கள் பிளந்தீங்களோ, எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால் அதே மாதிரி எனக்கு அப்படியே புழு பிறண்டு எனக்கு சொப்பனத்தில் நீங்கள் காட்ட போகிறீங்க. மோசையை காட்ட போகிறீங்க, 10 லட்சம் மக்களை காட்ட போகிறீங்க, கடலை காட்ட போகிறீங்க. எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு சொப்பனத்தில் காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யலாம்? பேசலாம், கேட்கலாம். ஆண்டவரே நீங்கள் என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறீங்க? நான் தெரியாத வந்து வீட்டு லோனை வாங்கிவிட்டேன், கடன் வாங்கிட்டேன். அந்த அம்மா ஒரு விதவை அம்மா வந்து கடனாகி போச்சு, பிள்ளையை வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு எலியாட்ட கேட்கும்போது அவர் வந்து உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும், என்ன செஞ்சு கொடுத்தாரு? ஆண்டவரே எனக்கு ஒன்று வேணாம், எனக்கு அந்த அம்மாவை காட்டுங்க. நைட்டு அந்த எண்ணெய் சட்டியை பக்கத்து வீட்டில் ஏற்று விட்ட எல்லா சட்டியை வாங்கி எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை ஊற்றி கரணம் அடிச்சிச்சு. அது எப்படி செஞ்சிச்சு? எனக்கு அதை படமாக காட்டுங்க. இன்றைக்கி படம் எடுத்து எனக்கு காட்டுங்க. இன்றைக்கி நான் பார்த்தே ஆகணும் ஆண்டவரே. இப்படி பேசலாமா வேண்டாமா? ஆண்டவரே உங்ககிட்ட ஒருத்தர் வந்து வரி கேட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேசுகிற இங்கே வா, மீனை போடு, தூண்டியை போடு, மீனில் பணம் எடுத்து கட்டு அப்படின்னீங்க. ஆண்டவரே எனக்கு அந்த சீனை கொஞ்சம் காட்டுங்க, அந்த சீனை காட்டுங்க. நான் நைட்டு சீக்கிரம் நீங்கள் 9:30 படுத்துறேன் ஆண்டவரே, 9:30 படுத்துறேன். நீங்கள் உட்காந்துருக்கணும். கவர்மெண்ட்டுக்காரன் வந்து வரி கேட்குறேன். வரி கேட்ட உடனே பேதுரை கூப்பிட்றீங்க. அந்த சாக்கில் பேதுரு முகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அப்புறம் பேதுரு எப்படி தூண்டியை மாட்டுறாரு, எப்படி புழுவை மாட்டுறாரு, எப்படி கடலில் போகிறாரு, எப்படி அந்த மீனை, அந்த பணத்தை சம்மந்த மீனாச்சும் என் கண்ணில் பார்க்கணும். நீங்கள் நைட்டு பார்க்கணும் ஆண்டவரே, கொஞ்சம் காட்டுக்கு ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே. இப்படி பேசலாம்ல? அதுக்கு பேர் என்னது? இது கூட சஞ்சரிப்பது, இது கூட ஒரு ஜெபந்தான். இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் மனசு அப்படியே துள்ளும் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏனோக்கு அப்படி தான் இருந்தார். நம்ம கண்ட கத்திரிக்காட்டை பேசி கிடப்போம். ஒரு பாருங்கள், அவர் வந்து பேசிக்கிட்டே ஏசப்பட தேவன்கிட்ட பேசிகிட்டே போயிட்டார் ஏனோக்கு. அப்போ தேவனோடு சஞ்சரிப்பது ஒரு வகை ஜெபம். அல்லேலூயா. என்ன எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு ஜெபமா? ஆமாம், தேவனோடு சஞ்சரிப்பது ஒரு ஜெபம். எத்தனை பேர் என்னென்ன பேசுறீங்க? போட்டால் கத்திரிக்காதே, போட்டால் 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான், வைக்கிறது கிடையாது. சித்தப்பையும் போட்டுறக்கூடாது, பெரியவன் போட்டுறக்கூடாது, நாத்தனா போட்டுறக்கூடாது, அம்மா போட்டுறக்கூடாது, அத்தா போட்டுறக்கூடாது, வெளிநாட்டில் மக பீஸ் போட்டுறக்கூடாது. போட்டாக்கள் ஃபோனு ஜெல்லுகளை வெடிச்சு போயிரும்ல, அப்படியே சூடாகி அப்படியே வச்ச பார்த்தா சூடாக இருக்கும் ஜெல்லு.
வெடிச்சிடும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வச்சா வெடிச்சிடும். அப்படி பேசி போட்டு அப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் தண்ணியை குடிப்பாங்க. போன பேசிவிட்டு நீ அப்பாட்ட பேசினா உனக்கு தண்ணி தாகமே எடுக்காது. அவர் கொடுக்குற தண்ணீர் ஜீவ தண்ணீர், என்றும் தாகம் எடுக்காத தண்ணி. அவரோட பேச ஒரு பெண்ணு பேசுச்சு கிணத்துமேட்டில். ஒரு பெண்ணு பேசுச்சு. ஏசப்பா அப்படியே வர்றாரு நிற்கிறாரு. அந்த அம்மா தண்ணி எடுக்குது. கட்ட டங்கிட்ட அம்மா என்ன நீ யூதனை மாதிரி தெரிகிறது? ஆமாம், கொஞ்சம் தண்ணி கொடுமா. நீ யூதனாக இருக்கிறீர், நான் வந்து இங்கே நல்ல சமாரியா பொண்ணு, நான் சமாரியா, நீ யூதன் வேறு சமையாரி வேறு, நீங்கள் உயர்ந்த குலம், நான் தாழ்ந்த குலம், என்கிட்ட தண்ணி நீ குடிக்கலாமா? அது நியாயமா? நீ கொடுக்குற இந்த தண்ணீர் தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்குற ஜீவ தண்ணீர் என்றைக்கும் தாகமே எடுக்காது. அறந்து போயிட்டா. இது வந்து இந்த கிணறு வந்து எங்கள் யாக்கப்பு கொடுத்த கிணறு, எங்கள் யாக்கப்பு தோண்டி வச்ச கிணறு. எங்கள் யாக்கப்பு தெரியுமா உங்களுக்கு? நான் யாக்கோப்புக்கு முன்னால் இருந்து நான் வந்திருக்கிறேன். உலகத்தை உண்டாக்கும் போது பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவன் நான். பேசுகிறாரா அந்த அம்மா? பேசுதா அந்த அம்மா? யார்? சமாரியா பொண்ணு தான். அந்தரங்க என்ன நம்ம 5 4 இப்போ இருக்கிறது 5. அல்லேலூயா. பாருங்கள், அப்பா பாருங்கள், அந்த பெண்ணை தூக்கணும்னு, அந்த பாவியான பெண்ணை தூக்கணும்னு அந்த அம்மாட்ட போகிறாரு. யார் பியூர் பரிசுத்தவாட்டி, யார் யோக்கியம் அப்படின்னு அவர் போல. இந்த அம்மா ரொம்ப அநியாயத்தில் கிடக்கு, தூக்கும்டா, பரலோகத்தை தூக்கும்டா அப்படின்னு நினச்சிட்டாரு. அந்த பெண்ணை போய் ஒரு சுவிசேஷியாக மாற்றி விட்டார் என் தகப்பன் இயேசு. ஒரு சுவிசேஷியாக மாற்றிட்டார். அந்த பொண்ணு போய் கிராமத்தில் நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் தீர்க்கதரிசி, என் அந்தரங்கத்தை பூரா அப்படியே புட்டு வச்சுட்டாரு. என்கிட்ட 4 பேர் இருந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ ஒருத்தனை வச்சுருக்கேன், வேறு வழி இல்லை வச்சுருக்கேன், அதையும் சொல்லி போட்டாரு. அப்படியா? யார் அப்படின்னு சொல்லி கிராமமே வந்து ஏசப்பா வந்து பார்த்துட்டு போச்சியா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கிட்ட பேசுனால அந்த அம்மா ஒரு சுவிசேஷியாக மாறிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இயேசு என்ன செய்யுங்க, பேசுங்க, சஞ்சரிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா. புரியுது. இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சா? சஞ்சரிப்பது என்ன சொன்னேன்னா, சஞ்சரிப்பது ஆக்ஷன் பண்ணலாம் சொல்லி கொடுத்தேன்ல. அது மாதிரி நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், பேசலாம். தனியாக இருக்கும்போது பேசலாம். என்ன ஆண்டவரே, இந்த சோறாக்கிட்டு இருக்கேன், இந்த அடுப்பு வேறு பழுதாச்சு, ஒரு புது அடுப்பு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? என்ன ஆண்டவரே, இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த அடுப்பு வாங்கி ரொம்ப நாளாச்சு ஆண்டவரே, ஒரு புது அடுப்பு வாங்கி கொடுங்க. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பாருங்கள் எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன், நான் உங்கள் பிள்ளை இல்லையா? ஏன் இப்படி இப்போ பார்க்குறவங்கள இதாக இருக்குங்க, நான் உலகத்து பிள்ளை கிடையாது, அப்பா வீட்டு பிள்ளையா, உங்கள் வீட்டு பிள்ளை, ரத்தத்தில் நீங்கள் என்னை கழுவி இருக்கீங்க, மீட்டு எடுத்துருக்கீங்க, பாவத்துக்கு செத்துருக்கு, நீதிக்கு பிழைத்திருக்கேன் ஆண்டவரே. இப்படி இருந்தால் என்ன ஆண்டவரே, ஒரு சட்டி நல்ல சட்டி இல்லை பாருங்க, இப்படி இருக்குது, தூக்கி போட போகிறேன், வேறு நாளைக்கு வேறு சட்டி வாங்கி கொடுங்க, போங்க யோசிப்பாவும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய. மெண்டல் மாதிரி புலம்பு தப்பு இல்லை, பைத்தியக்காரி மாதிரி புலம்பு தப்பு இல்லை. நாளைக்கு பார்த்தா எல்லாம் புது அடுப்பு புது சட்டி எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இது வந்து சஞ்சரிக்கிறது ஒரு ஜெபந்தான். ஆமே. அல்லேலூயா. நீ பாட்டுக்கு புருஷன்ட்ட இந்த சட்டி வாங்கி எத்தனை வச்சு, உனக்கு என்னைக்கு கல்யாணம் முடிச்சோன்னா அன்றைக்கி வந்து அடுப்பு, உனக்கு என்ன கிழமை அன்றைக்கி வந்து சட்டி, அந்த சட்டி கூட எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, என்ன வாங்கி கொடுத்துருக்க, போய் ஒரு சட்டி வாங்கி கொடுயா அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறத காட்டில் இந்த அப்பாட்ட கேட்டு பார்த்தேன்னா, இவர் பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்தாரு, இவன் 5 வாங்கி கொடுப்பேன், அவர் வையாமல் அழகாக பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துருவார். கையா தட்டாப்பாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1:13. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. இப்போ கவனிங்க, இது வந்து இருதயத்தில் நேசிக்கிறது ஒரு ஜெபம். இருதயத்தில் நேசிக்கிறது சத்தம் வராது, சத்தம் வராது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ எல்லாம் உட்காந்துருக்குறீங்க. என்ன மணி இப்போ 8 ஆயிடுச்சு, 8:30 முடிச்சிடும் என்னன்னு தெரில, இன்றைக்கி சாப்பாடு வேறு போட மாட்டாங்க, இப்போ போய் வீட்டில் போய் பண்ணணும், என்ன செய்ய அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், நினைக்கக்கூடும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீ ஒன்றும் இருக்காது, நீ சீக்கிரம் எழுந்திரிச்சு போகணும், ஒன்றுமே பிள்ளைய ஒன்றும் செய்யறதுக்கு நீ போய் இனிமேல் போய் 8:30 முடிச்சு நீ போய், நான் வந்து இடத்த மாவை வாங்கி தோசை மாவு வாங்கி விற்கிற அந்த அம்மா கூட்டிகிட்டு போயிருக்கோம். இன்னும் சின்ன இந்த ஆள் வேறு கத்தியான் பக்கத்தில் உட்காந்துருக்கான், நான் அப்போயே சொன்னேன்னு சொல்லுவேன். இவன் முறைக்கிற முறையை பார்த்தா பயமாக இருக்குது. இவன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வாச்சால் புறம் பியூர் உத்தமே, அழகானவர்கள், அருமையானவர்கள், பொறுமையானவர்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு, அழகான
இருதயம் நீங்கள் பாட்டுக்கு இங்கே அழகாக இருக்கியா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இருதயம் அழகாக இருக்குது. சிலர் நினைக்கலாம் எங்கே அழகாக இருக்கியா இப்படி இருக்கு, அப்படி இருக்கட்டும். ஒன்று இங்கே பாரு, இதயத்தை பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அம்மா மாதிரி கையே தட்ட மாட்டீங்க? நல்ல புருஷனுக்கு கை தட்ட மாட்டீங்களோ? கையை தட்டு. நல்ல புருஷனுக்கு, நல்ல புருஷனுக்கு கையா தட்டு. சொல்லி தட்ட வேண்டியதாக இருக்குது. ஏத்தா சொல்லி தட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன சொன்னேன் பாயிண்ட்? என்ன பாயிண்ட் கொடுத்தேன்? நினைவுகளில். எப்படி அண்ணாலும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இருங்க ஆண்டவரே எனக்கு நீ குழந்தைய கொடுத்தால் உண்மை நான் விட மாட்டேன், எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும் ஐயா அப்படிலாம் சொல்லாமல் அந்த அண்ணாலம் ஒரு ஜபம். அப்படி அப்படி இதயத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா உண்மை நேசிக்கிறேன், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர் அப்பா, என் நேச, என் மனவாளன் அப்பா, ஓ ஓ எஸ்ஸு எஸ்ஸு உங்களை நேசிக்கிறேன், எனக்கு தாங்க. இது எப்படி இருக்கு? இது மனசுக்குள்ளேயே. ஏன்னா நம்ம உதறு ஆடுது. என்ன ஆடுது? உதறு ஆடு. உதறு ஆடுது. அங்கேருந்து பாஸ்ட் வர்றாரு, அந்த சர்ச்சு பாஸ்ட் வர்றாரு, அப்படியே பக்கத்தில் வர்றாரு. அந்த உதறு ஆடுது. இப்படி ஆட்சி மட்டும் உதறு ஆடுது. சர்ச்சுக்குள்ள இருக்க பாஸ்ட் பார்க்குறாரு, என்னடா இந்த அம்மா சத்தத்தை காணா பாட்டு பாட மாதிரி துதிக்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, உதறு ஆடுது. அப்படி பார்க்குறாரு. சரி போட்டு வந்துருச்சு, ஏதோ போட்டு வந்துருச்சு. அந்த காலத்தில் பெண்கள் போட்டுருப்பாங்க போல தெரியுது. அந்த காலத்தில் பெண்கள் அடிச்சிருக்காங்க நான், அதனால தான் கேட்குறாரு ஏலி. அவர் கேட்குறாரு, அம்மா ஐயா தண்ணிக்கிண்ணி போட்டு வந்தே அம்மா. ஒன்று பார்க்குறா, ஐயா நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. என்ன சொல்கிறா? சொன்னோன்னே அந்த ஆளுக்கு மனசு மாறிடுச்சு, அந்த பாஸ்டருக்கு. ஐயோ அம்மா. உடனே என்ன பண்ணிட்டாரு, கர்த்தரை அவர் மூலமாக இறங்கிட்டார். யார் மூலமாக இறங்கி, நீ சமாதானத்திட போ, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த ஜெபம் தேவை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, டிங் 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 எழுதி, அந்த நோட்டுடுமா நோட்டுடுமா எழுதிட்டீங்க, டக்குனு தீப்பிடி ஓட்டுறீங்க, டிங் டிங் வெடி மருந்து உள்ளே போடுறீங்க, பெட்டி தூக்கி வைக்கிறீங்க, இதில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேலை பார்க்கும்போது நீங்கள் பாட்டு அவன் வேலை பார்த்துட்டு பண்ணீங்க. நன்றி ஆண்டவர், அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், நீ பெரியவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவன் பக்கத்தில் கேட்பான், ஏக்கா என்னக்கா உதற ஆடிக்கிட்டு இருக்கு, என்னக்கா என்னம்மா? ஒன்றும் இல்லை அது வியாதி எனக்கு, அவன் நீ கண்டுக்காத, அது ஒரு வியாதி, நீ கண்டுக்காத. என்ன வியாதியா? அப்போ இங்கே உன் பக்கத்தில் இனிமேல் வரக்கூடாது, போய் தொலை. சும்மா என் அப்பாட்ட பேசுறதுக்கு நீ இடைஞ்சலா இருந்துக்கிட்டு இருக்க, அது வியாதி. அவன் இப்படி இருந்தா, ஆனால் கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, வேலை ஆண்டானா உதடு பக்கத்தில் பார்ப்பான், உதறு ஆடுது. எனக்கு ஒரு சின்ன வியாதி இருக்குது, நான் பார்த்துக்க. அப்போ நீ லீவ் ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? ட்ரீட்மெண்ட்டா? உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துரு, ஒழுங்காக போய்க்கு. அப்போ நீ உன் பக்கத்தில் வந்துட மாட்டேன், அதை செய், இடத்த காலி பண்ணி நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு உதடுலையே நீ நினச்சின்னு பேசுகிற. நீ கம்ப்யூட்டர் வேலை ஆக்குறியா? அப்படின்னா அது இருதயத்தில் என்ன செய்கிறது? நேசிப்பது. இது ஒரு வகை ஜபம். இப்போலாம் நீ பண்ணியிருப்பீங்களோ? பண்ணணும். அப்படி பண்ணுவீங்களா? அப்படி பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். இப்போ அதே மாதிரி உங்கள் ஜெபத்தை நீங்கள் அப்படியே கேட்டு பாருங்கள். அப்படியே கண்ணு மூடிட்டு அப்படியே உதறு மட்டும் ஆடணும். உதறு மட்டும் நான் பார்ப்பேன், யார் உதறு ஆடுது யார் ஆடலன்னு பார்ப்பேன். அண்ணாலம்மா ஜெபம். இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? இதயத்தில் நேசித்து ஜெபிக்கிற அண்ணாலம்மா ஜெபம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர்,
இயேசுதா என் ராஜா, சர்வ வல்லவர் என் சொந்தமானாம், சாவை வென்றவர் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். அல்லேலூயா. கேட்டீங்களா? எப்படி கேட்டீங்க? அண்ணால போல கேட்டீங்களா? ரைட், ஓகே. யோபு 9:16. நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும். தேவனிடத்தில் கெஞ்சுவது ஒரு ஜெபம். என்னது? இங்க இருங்க. இப்போ ஒரு பிள்ளை இருக்கு, எப்பா 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 நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்பா, எல்லாம் டூர் போகிறாங்கப்பா, அதுக்கு 500 ரூபா கேட்குறேன், 50 ரூபா 500 ரூபா கொடுங்க, பா. கேட்குதா கேட்கலையா? கேட்குதா கேட்கலையா? கேட்குதுல? அப்படி என்ன செய்யணும்? ஏசு 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 ஆண்டவரே கட்ட தெரியாத நம்ம ஆளாக கலையாக முடிச்சுட்டேன், குடிச்சிக்கிட்டு வரேன், அவன் குடியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஏசப்பா, நல்ல ஏசப்பால ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, அப்பா என்னப்பா அப்படி கெஞ்சுங்க. அப்படின்னா ஏசப்பா 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 நீங்கள் நல்லவர் ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, தெரியாதனமா இந்த கடனை வாங்கிவிட்டேன், தெரியாதனம் வட்டிக்கு வாங்கிட்டு ஆண்டவர், இந்த கடனை என்னால் அடைக்க முடியல தகப்பனே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தகப்பனே, நாளைக்கு இந்த கடனை அடைக்க தான் ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் நல்லவர் ஏசப்பா, நீங்கள் வல்லவர் ஏசப்பா, நீங்கள் அற்புதமான ஏசப்பா, உண்மை கொஞ்சுகிறேன், உண்மை கெஞ்சுகிறேன், அப்போ நீங்கள் நல்ல அப்பால, நீங்கள் செல்ல அப்பால, என் கண்ணு அப்பால, எனக்காக சிறுவில் சுமந்த அப்பால, அப்பா ப்ளீஸ்பா நாளைக்கு ஒருத்தர் வந்து வரேன் கேட்குறேன் இருக்கான்ப்பா, நாளைக்கு ஒருத்தருக்கு 1.5 லட்சம் கொடுக்கணும்ப்பா, என்ன தெரியலப்பா, அப்பா ப்ளீஸ்பா நாளைக்கு எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க ஏசப்பா, தாங்கப்பா அப்பா. இதுக்கு பேர் என்னது? கெஞ்சுறது. எங்க ஒரு நிமிஷம் டைம் தரேன், அப்படியே கெஞ்சுங்க பாப்பா, அப்படியே கண்ணு மூடி கெஞ்சுங்க, அப்படியே கெஞ்சுங்க, சீக்கிரம் கெஞ்சுங்க, அப்படி கெஞ்சுங்க, கெஞ்சி கேளுங்க, கையை தட்டி அப்பாக்கமே சொல்லுங்க. கெஞ்சிட்டீங்களா அப்பாட்ட? கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடு, உன் கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நண்பனை போல என்ன செய்யணும்? நண்பனை போல என்ன செய்யணும்? அப்படி யார் ஜெபிச்சா நண்பனை போல? அந்த சம்பவம் எங்க இருக்குன்னு கேட்டா ஆதியாகமம். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு வகை ஜெபம். இந்த ஜெபம் என்ன ஜெபம்னு கேட்டால், லோத்துக்காக என்ன செய்யற, சோதம் குமார பட்டம் அழியாமல் லோத்துக்காக பறிஞ்சு வச்சுட்டாரு. அப்போ இந்த ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு போல, ஒரு நண்பனை போல கேட்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நண்பன் எப்படி பேசுவாங்க? சிஸ்டர் சோதரா நல்லா இருக்கீங்களா? நண்பன்னா எங்கடி போனேன், நேற்று உடனே ஆளே காணா, வாடி சீக்கிரம், எங்கடி போனேன், இருடி வர்றேன். இது யார் பேசுவா அப்படி? உங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்டு, ஹலோ போமாங்க, ஸ்கூலுக்கு போமா, சாப்பிட்டீங்களா, ஸ்கூல் முடிஞ்சு சாப்பிடுமா வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்டுக்கிட்ட. வாடி நேராச்சு சாப்பிடுவோம், என்னடி சொல்கிறேன், இருடி வந்துடுறேன், என்ன அவசரப்படுற, போக வேண்டி வாடி அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு படிக்கிற பிள்ளை என்ன செய்யுங்க சொல்லுங்களே, சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் என்ன செய்யணும்? அப்பா என்னப்பா வாங்கப்பா, எப்பா என்னப்பா ஏசப்பா வாங்கப்பா ஏசப்பா, இருமாங்கண்ணே வாங்க சீக்கிரம் வாங்க ஏசப்பா, அப்பா அப்படின்னு ஒரு நண்பனை போல் நீங்கள் அப்பாட்ட பேசலாமா பேச வேணாமா? ரத்தத்தை சிந்தி உங்களை பிள்ளையை மாற்றிட்டாரு. சில குடும்பத்தில் பார்த்துருக்குறேன், அப்பாவை பார்த்து பிள்ளைய பயப்படுங்க. நான் கண்ணார பார்த்துருக்கேன், எப்பா இருப்ப ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்க அப்படிங்குது பிள்ளை. அப்போ இருக்கிறேன் அமைதியாக இருக்கான், எப்பா என்னப்பா அப்படிங்குது. அல்லேலூயா. எப்பா இருப்பா வர்றேன் கத்தாதப்பா அப்படிங்குது. உடனே அப்பங்கிறேன், சரிம்மா இருக்கேம்மா அப்படிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு ஃப்ரீடம். என்னது? நீ எனக்கு அப்பேன், நான் பிள்ளை, என்னப்பா இப்போ நான் பயிலிட்டேன், அடுத்த மாதம் நமக்கு அரியர் பார்த்துக்கிறப்பா, ஏப்பா கத்திக்கிட்டு இருக்க, அரியர் வச்சுக்கிறப்பா, ஏப்பா இது போட்டு ஏப்பா கத்திக்க சும்மா கிடப்பா, அவன் அரியர் வைக்க, எப்பா அரியர் வச்சு எழுதிடுறப்பா, ஏப்பா சும்மா கத்திக்கிட்டு இருக்கா, லோன்னு பக்கத்து வீட்டு கேட்குதுப்பா, அமைதியாக இருப்பா, நான் ஒன்று அடுத்த மாதம் பரீட்சையில் எழுதி நான் பாஸ் ஆகலை, எனக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேணாப்பா, வீட்டு விட்டு வெளியே போத்துருப்பா, கேரண்டிப்பா. அப்படியா, சரிடா வாடா இந்த வா கடைக்கு போவோம், சொல்லி முடிஞ்சு பேசிட்டேன் நான் மயங்கிறேன். அப்போ சரின்ட்டு போயிடுறியா?
ஒரு உறவு, அப்பே மகனு உறவு. இதே போல் இந்த உறவில் நீ என் தேவன்கிட்ட நீ பேசிப்பார். ஏன்னா உன்னை அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவி என்ன செய்கிறாரு? கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 28:18. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். இந்த ஜெபம் பொருத்தன ஜெபம். அல்லேலூயா. இப்போ யாக்கோப்பு என்ன ஜெபம் பண்ணாரோ அந்த ஜெபம் பண்ண அந்த பெத்தேல் அந்த வச்ச அந்த இடம் இப்போது ஒரு பெரிய ஆலயமாக அந்த இடத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. இது தேவனுடைய வீடுன்னு சொன்னார். அது ஆலயமாக இப்போ இருக்கிறது. மாத்திரமல்ல, நான் 10ல் 1 ஏன்னா எப்படி போட்டிருக்குமா? தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறீங்க. நீ வீட்டை கொடு, காடை கொடு, இடத்த கொடு, தோடை கொடு, நகை கொடு, நட்டை கொடு, போல்ட்டை கொடுன்னு ஐசப்பா கேட்கல. நீ அவர் யாக்கு பண்ண 10ல் 1 தசமாக கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிச்சார். நடந்துச்சா? இப்போ அவர் இந்த பொருத்தனை பண்ணும்போது அவர் வனாந்தரத்தில் அனாதையா கோலும் கைமா கிடக்கிறார். ஆனால் இந்த பொருத்தனை ஜெபத்தை கேட்டு கர்த்தர் 2 பரிவாரத்தோடு நினைச்சாரு. அங்கேருந்து திமுன்னு கூட்டமாக வர்றாரு. செல்வ செழிப்போட வர்றார் இந்த பொருத்தனை ஜெபம். அதே போல் இப்போ 1 நிமிடம் கண்ண மூடி இந்த யாக்கோபின் ஜெபத்தை, ஒரு பொருத்தனை ஜெபத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆமே. ஆனால் பண்ணுனா அதில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா உபாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பொருத்தனை பண்ணினா நீ செய்யணும். அப்படி பொருத்தனை பண்ணிட்டு செய்யாமல் இருந்தேன்னா அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த நாளிலே 1 நிமிஷம் கண்ண மூடி இந்த யாக்கோப்பு என்ன சொல்லி ஜெபிச்சாரோ நீங்கள் வேணால் திருப்பி வரக்கா கேளும். படிமா திருப்பி வரக்கா. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. 1 நிமிடத்தில் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க கண்ணை மூடிட்டு. இது ஒரு வகை ஜெபம். பொறுத்து இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? என்ன ஜெபம்? இப்போ கண்ணை மூடி பண்ணுங்க. தசமாக கொடுக்குறவங்க பிரச்சனை இல்லை, கொடுக்காதவர்கள் நீங்கள் இந்த பொருத்தனை ஜெபத்தை பண்ணுங்க. இப்போ தசமாக கொடுக்காதவர்கள் இந்த ஜெபத்தை கையை வச்சு, இந்த வசனத்து மேலே கையை வச்சு பொருத்தனை ஜெபத்தை பண்ணுங்க. எதை ஜபகமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆதியாகமம் 32:12. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். இப்ப பாருங்க, இந்த ஜெபம் என்ன ஜெபம் கேட்டீங்கன்னா, வாக்கு பண்ணினதை சொல்லி காட்டி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். என்னது? வாக்கு. தேவன் வாக்கு பண்ணிட்டாரு. வாக்கு பண்ணிட்டாரா? செய்யாம இருக்காரு. நீங்க அப்படி சொன்னீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஞானசேகர் என்ன பண்ற, அப்படி ஈஸ்டுக்கு நான் ஒரு 10,000 கொடுக்குறேன்ட்டா. அப்படி சும்மா பேச்சுக்கு நீ வேறு பதறா அப்படி மனுஷன். நான் எங்களா சொன்னேன் அப்படின்ட்டு 10,000 கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஈஸ்டருக்கு 10,000 கொடுக்குறேன். ஒரு காணிக்கு எனக்கு வருது, ஒரு இடத்துல வருது, 1 லட்சம் வருது. அதில் ஒரு 10,000 எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னா. அப்படி நான் 10,000 வரப்போது நினச்சி என்ன பண்ணிட்டேன், இன்னும் ஒரு ஸ்பீக்கர் வாங்குறது ரெடி பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? ரெடி பண்ணிட்டேன். ஈஸ்ட் முடிஞ்சிருச்சு. 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. உடனே நான் போய் ஈஸ்ட்டுக்கு தரேன்னு சொன்னீங்களேம்மா, கேட்பேனா கேட்க மாட்டேண்ணா, கேட்பேனே கேட்க மாட்டேனா. அதே போல் நீங்கள் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னாரா சொல்லலையா? ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னாரா சொல்லலையா?
என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய குறையெல்லாம் நீக்க மாட்டேன்னு சொன்னாரா? அநேக ஜாதிகளை ஆளுவான்னு சொன்னாரா? அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன்னு சொன்னாரா? சொல்லலையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தேவனே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு வேணும். நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணினதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு தெரியப்படுத்தி கேட்பது ஒரு வகை ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனைக்கு எப்படி வாக்கு பண்ணினதை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு காட்டணும், சொல்லணும் நீங்கள். ஓகே. தகப்பனே இயேசுப்பா, மே துதிக்கிறேன், மே ஸ்தோத்திரிக்கிறேன், கிருபையை துதிக்கிறேன், மகிமையை துதிக்கிறேன், நட்புரை துதிக்கிறேன், அதிசயத்தை துதிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பா, ஆண்டவரே, நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்தோம் ஏன் தரித்திரத்தை வாங்கிட்டு நீங்கள் ஐஸ்வர்யம் மாதிரி உங்கள் ஐஸ்வர்யத்தை என்ன கொடுத்து ஏன் தரத்தை நீங்கள் வாங்கிட்டீங்களே தகப்பனே. அப்போ எனக்கு இன்னும் ஏன் தரித்திரம் இருக்குது? நீங்கள் சொல்லிட்டீங்களே சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எனக்கு நீங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கீங்களே, அப்போ இன்னும் எனக்கு தரித்திரம் இருக்குது. ஏன் சொன்னீங்களா? அப்படியே சொன்னீங்களே ஏசப்பா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய் உபாவத்தில் சொல்லியிருக்கீங்க. உபாவம் 26 அதிகாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. அநேக ஜாதிகள் நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் சொல்லியிருக்கிறீங்க. அந்த விதவைக்கு எண்ணெய் வைத்து கர்நாடக உதவி செஞ்சீங்க. நீங்கள் வரி கட்டுறதுக்கு மாத்திரம் அந்த மீன் வாயில் பணத்தை வரைச்சி அந்த கடனை அந்த வரியை அடிச்சிங்க. எனக்கு தெரியாது, எனக்கு பணம் வேணும் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யப்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமை நிறைவேறும் சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு அந்த கடன் அடையணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணத்தை தாங்க. பூமியும் காருண்யமும் உங்களால் நிரம்பியிருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே. பொண்ணும் பொருளும் உங்களுடையது, பூமி உங்கள் காரணத்தால் நிரம்பியிருக்கிறது. தங்கப்பட்ட ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கீங்க என் தகப்பனே. ஆண்டவரே, இந்த பூமி நீங்கள் படைச்சது, இந்த பூமிக்குள் தங்க சுரங்கம் இருக்குது நீங்கள் படித்தது. எனக்கு திம்பாந்தோட்டு ஒரு 10 லட்சம் கடை தான் இருக்குது, அதை அடைச்சி நீங்கள் தீரணும். எனக்கு தெரியாது கடைக்காரன், நீங்கள் சொன்னீங்களே எனக்கு 5 தீருங்க வேணும். வாக்குத்தத்தம் பண்ணினதை சொல்லி காட்டி ஜெபிப்பது ஒரு ஜெபம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் ஜெபிச்சது கடன் பிரச்சனைக்கு. நீங்கள் கல்யாணத்துக்கும் ஜெபிக்கலாம், கற்பத்துக்கு அன்னைக்கும் ஜெபிக்கலாம், ஒரு வீட்டுக்கும் ஜெபிக்கலாம், ஒரு இடம் வாங்குறதுக்கும் ஜெபிக்கலாம், சுகத்துக்கும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன கேட்டீங்கிறது நான் கேட்கல, அப்பாவுக்கு உங்களுக்கு தெரியும் என்னென்ன கேட்டீங்க தெரியும். இப்போ அதுக்கு வசனம் இருக்குமா இருக்காதா? வாக்குத்தத்தம் இருக்காதா? அல்லேலூயா. இப்போ ஆயுசு நாட்கள் பெருக பண்ணணும். எனக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்படி யாரும் கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கல. ஓகே. அப்படி கேட்டிருந்தா ஆண்டவரே ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க, திரும்ப வாழ விதை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்க, வாக்கு பண்ணியிருக்கீங்களே எனக்கு ஆயுஷ் கூட கொடுங்க, எனக்கு ஆயுஷ் கூட கொடுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? கேட்கலாம். அதே போல் இப்போ ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். நீங்கள் என்னென்ன பிரச்சனை, இப்போ நான் கடன் பிரச்சனை உள்ளவங்க நான் எப்படி ஜெபிச்சனோ அதன்படி ஜெபிக்கலாம். கையா தூக்கு. இப்போ நான் ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்கணும்னு சொல்கிறேன், கையை தூக்கு. இப்போ நான் ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்க வரேன்னு சொல்கிறேன், கையை தூக்கு. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஒரு ப்ரேயர் சப்போர்ட் பண்ணுறேன். அல்லேலூயா. மெஜாரிட்டி இதுக்கு தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அதனால் இப்போ நான் எப்படி ஜெபிச்சோனோ பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு நிமிஷம் கண்ணு மூடி அப்படி ஜெபிங்க. இது என்ன ஜெபம்னு கேட்டால் வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைவுபடுத்தி ஜெபிப்பது ஒரு ஜெபம். ஓகே, இப்போ கேளுங்க, அப்பாட்ட கண்ணு மூடுங்க, கேளுங்க. எழுதுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தின் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட்? 8 பாயிண்ட். இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் போயிருக்கு? இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. ஆதியாகமம் 32, ஆதியாகமம் 32 24 to 28. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. இப்ப கவனிங்க, இது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? சரி, நினைக்கலாம் இது பழைய ஏற்பாடுங்க, பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு போராடினாரு, கிடைச்சிச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யாருங்க போராடி ஜெபிச்சா அப்போ நீங்கள் கேட்கலாம். ஆனால் வாசிங்க ரோமர் 15:32.
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் ஆ. நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் கையை என்று தட்டு. இங்கே பவுலடிகளார் பண்ணுறாரு பாருங்க. என்ன ஜெபம்? போராட்ட ஜெபம். என்ன ஜெபம்? பழைய ஏற்பாட்டில் யார் போராடி ஜெபிச்சது? இவர் என்ன சொல்ற? இவர் யார்? புதிய ஏற்பாட்டு பவுல். இவர் என்ன பண்றாரு? போராட்டம். போராட்டம் என்ன ஜெபம்? எப்படி ஜெபிக்கிறது? போராட்டம் ஜெபிக்க உங்களால் முடியுமா? போராட்டம் என்ன ஜெபம்? தவிர விடிஞ்சாலும் பரவாயில்ல, நீர் ஆசீர்வதி தலைவலிய நான் போக மாட்டேன், எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் வர மாட்டேன், எனக்கு வேணும், நீங்க சொன்னீங்களே அப்படி சொன்னீங்களே, ஓ ஓ ஆ அப்படின்னு போராடணும். ஏய் நீ கொடுத்தா தான் போவேன் அப்படின்னு போராடுறீங்களே, அந்த மாதிரி பயங்கரமாக நீங்கள் என்ன செய்யணும்? அப்பாட போராடணும். அவர் சொல்கிறாரு, விடியும் அளவு என்னோட போராடினேன், விடியும் அளவு என்னோட போராடினேன். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? போராடி. போராட்ட ஜெபம் சொல்லி காட்டவா இல்லை பண்ணிடுவீங்களா? போராட்ட ஜெபம் பண்ணிடுவீங்களா இல்லை அதையும் சொல்லி காட்டவா? நான் ஆக்ஷன் பண்ணவா? அல்லேலூயா. போராட்ட ஜெபம் அதை உட்காந்து ஜெபிக்கலாம், நின்று ஜெபிக்கலாம், படுத்துட்டு ஜெபிக்கலாம், நடந்துட்டு ஜெபிக்கலாம், நேசி உள்ளத்துக்குள்ளே ஜெபிக்கலாம், ஏன்னா அழுதுட்டு ஜெபிக்கலாம், ஏன்னா இப்படி ஜெபிக்கலாம். ஆனால் இந்த ஜெபம் என்ன ஜெபம்? இந்த போராட்ட ஜெபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்த அந்நிய பாஷையில் பண்ணிங்கன்னா சடன்லி ஒன் டே வெற்றி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இப்போ எனக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஒரு முறுமுறுப்பு எழுப்புன்னு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு விரோதமாக, இந்த சபைக்கு விரோதமாக சில குற்றப்படுத்தல், குறை சொல்லுதல், சில பொறாம வன்கண் இப்படி எளிமையிட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த ஜெபம் ஒரு போராட்ட ஜெபம். தகப்பனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே தகப்பனை இயேசப்பா நான் முடிப்பில்லை, ஊழியம் உங்கள் ஊழியம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. ரிக்கல மேக்கத்து சத்தரோ வக்கல துரவா ரெக்கல கிடைத்த டகோ கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் கூட இருக்கிறாரு. அதனால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறி போவதாக, அவர்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவதாக. ரிக் மேக் லோ ரே மே ரே லேக்ரா தசவோ இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். எல்லா அந்தகார வல்லமை விலகி போ இயேசுவின் நாமத்தில். சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, குற்றப்படுத்துகிற, குறை சொல்லுகிற பொல்லாத சத்துருவே, நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சியோடு பெருமையோடு பேசப்படுகிற எல்லா பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இந்த ஊழியத்துக்கு விரோதமா, இந்த சபைக்கு விரோதமா, இந்த சபை மக்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற, குற்றப்படுத்துகிற, பொறாமைப்படுகிற எல்லா பொய் நாவுகள், எந்த நாவு இருக்கோ அந்த நாவை இப்ப இந்த நொடிப்படுதல இயேசுவின் நாமத்தில் கட்டு கட்டு கட்டு. வராத. என்னை நீதிமானாக்கிறவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவர் யார்? யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். என்னை அழைத்தவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். ரிமலா தூரமாக. ஓகே, இந்த ஜெபத்துக்கு பேர் என்னது? இப்போ அஞ்சு பேர் கத்திட்டு போயிடுவேன், இந்த மாதிரி எனக்கு கத்த தெரியாது. இந்த ஜெபம் என்னது? சடன்லி ஒன் டே, ஒரு நைட்டு, ஒரு ஹோல் நைட். அல்லேலூயா. காலை அப்பா பேசிட்டாரு, ப்ளஸ் பண்ணிட்டாரு. எதிராளி ஏசாவா ஒன்றுமெல்லாம் ஆக்கிட்டார்ல. வெட்ட வந்தவன், கொலை பண்ண வந்தவன் அமைதி ஆயிட்டா, மாற்றிட்டாரா? அதுக்கு தான் போராட்ட ஜெபம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜெபம் பண்ணீங்கன்னா எதிராளி புறம் இல்லாமல் ஆக்கிவிட்டு போவேன். எதிராக இல்லாமக்கிட்டு உங்களை அடைக்கப்பட்ட கதவெல்லாம் உடனே திறக்கப்பட்டு விட்டுரும். கைது டப்பாகமே செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின். ஆமென் ஆமென். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்துறது எதினாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லி கொடுத்த 9 வகை ஜெபம், நான் சொல்லி கொடுத்த புரிஞ்சவங்களாம் ஒரு அல்லேலூயா, புரியாதவங்க ஒரு அல்லேலூயா. புரிஞ்சிருச்சு. ஓகே,
ஆனால் இதை மட்டும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து அடிச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரே நாள் தான் சோழி முடிஞ்சு. ரைட்டு ஐயா, இந்த 9 வகை ஜெபம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதியா, அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் போன வாரம் தான் ஞானசன் எடுத்தேன், 1 வருஷம் ரிச்சிக்கப்பட்டு இப்போ தான் வந்திருக்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த மாதிரி ஜெபிக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்கிறவங்க நீங்கள் இப்படி ஒரு கேட்டகரிக்கு வந்துடுங்க. 1 சாமுவேல் 2:1-10. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இங்கே என்னைய பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருங்க, ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் தேவைகளை ஏசப்பாட்டை கேட்டுட்டு, கடன் பிரச்சனைக்கோ எந்த பிரச்சனையும் கேட்டுட்டு, இந்த அண்ணா நமக்கு கரெக்டாக எண்ணி 10 மாதத்தில் சாமுவேல் பிறந்துட்டாரு, அதுக்கப்புறம் 5 பிள்ளை பிறந்துச்சு, வேறு விஷயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு ஏன் வெற்றி கிடைச்சி அப்படின்னா, ஜெபம் பண்ணி முடித்த உடனே கர்த்தருடைய ஏமா வார்த்தை கிடைச்ச உடனே அந்த அம்மா பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்க. வாசிமா திருப்பி. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது. ஏன் களி கூறுது? ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. பாருங்க, ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு ரீசனை புரிஞ்சுக்கொள்ளுங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் கோலும் தடியும் உயர்ந்திருக்கிறது, என்னுடைய தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள உயர்ந்திருக்கிறது. என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. என் பகைஞர் மேல் என் வாய் என்ன செய்யப்பட்டிருக்கு? திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். உம்முடைய ரட்சிப்பினாலே, என் ஜெபத்துக்கு பதில் வந்தனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஆண்டவரே, உம்மை போல இந்த பூமியில பரலோகத்தில் பரிசுத்தமுள்ள யாரும் கிடையாது, நீர் தான் பரிசுத்தர். உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. நீங்க இல்லாம இந்த பூமியிலையும் பரலோகத்தில் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் தான் மெய்யான தெய்வம், நீங்கள் தான் இரட்சகர், நீங்கள் தான் அற்புதர். எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லைன்னு சொல்லி கர்த்தரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தணுமோ, கர்த்தரை எந்த அளவுக்கு துதிக்கணுமோ அப்படி துதிச்சுட்டு, தகப்பனே இந்த அண்ணாலை போல நான் உங்களுடைய நாமத்தை துதிக்கிறேன், என் தேவைகளை சந்திங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10 இந்த அம்மா அப்படி ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபம்னா, கர்த்தரை உயர்த்துகிறது ஒரு ஜெபம், கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு ஜெபம். ஆமென், அல்லேலூயா.